ஐஸ்கிரீம் சொல்கிறாருன்ட்டு சீனிவாசன் பண்ணிட்டாரு. நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே நான் புகார் கொடுத்து சீனிவாசனுக்கு நானும் சார்ஜ் வாங்கி கொடுப்பேனே, அப்போ என்ன பண்ணுவேன்? விட்டுருவேண்ணா நான்? உனக்கு ப்ரொமோஷன் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தன் மேலே பொய் கேஸ் போடுவியா? சார் இப்போ வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னாங்க சார், சம்மன் சர்வ் பண்ண வந்துட்டு கீழே இருக்க சாமானிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, டீ கடை வச்சுருக்கவங்க, பழக்கடை வச்சுருக்கவங்க, அவங்கக்கிட்ட வெள்ளைத்தாள்களை காட்டி கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் போட்டு கொடுத்துட்றாங்க சார். அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் மறுக்கிறாங்கன்னா எப்படி விசாரணைக்கு வரதானே செய்வீங்க அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க சார். அம்மா ஏமா ரோட்டில் சாதாரணமாக கடை வச்சுருக்காங்கம்மா. இந்த கடையை பார்த்தீங்களா, சைஸ் பார்த்தீங்களா? 10x10 கடை. 10x10 வந்து ஒரு கடையை வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட பொருளாதார பின்புலம் என்ன? இன்னொன்று, ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ்காரனை பகிச்சுக்கிட்டு அவங்க தொழில் நடத்த முடியுமா? அதில் என்ன எழுதிக்குவாங்கன்னா, இது மாதிரி நான் சம்மன் சர்வ் பண்ண வந்தேன், அப்போது அந்த அலுவலகத்திலிருந்து 2 பேர் இந்த போலீஸ்காரரை தாக்க வந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ட்டு இவங்களாம் ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறது. அதுக்கு ஒரு ஃபேர் இல்லைன்னா இவரையே புகார்தாரர் ஆக்கிடுவாங்க. என் கண் முன்பு காவலரை அடிப்பதற்கு இந்த அலுவலகத்திலிருந்து திபுதிபு என்று 5 பேர் ஓடி வந்தார்கள். உள்ளே இருந்த ஒருவர் இவனை விடாதே கொல்லு என்று சொல்லி பயங்கர பைப்பு ஒன்றை எடுத்தார். அப்போது அந்த போலீஸ்காரர் அவசர அவசரமாக தப்பி ஓடினார். இதை நான் பார்த்தேன், வழக்கு பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்ட்டு எழுதிட்டு டீ கடைக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்ட்டு எஃப்ஐஆர் போட்டுக்குவாங்க. இவருக்கே தெரியாது. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னு. அம்மா தம்பி, சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த சிசிடிவி